என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சரிங்களா? அப்பதான் நம்ம போடுற வீடியோ ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன். இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா 201 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி 237 பாயிண்ட்டும் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, சரிங்களா? நிஃப்டி 22,821லயும், பேங்க் நிஃப்டி 49,291லயும் செட்டில் ஆயிருக்கு, சரிங்களா? பார்த்தரலாம். நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 22,650 அந்த ரேஞ்சுக்கு லோ எடுத்துக்கிட்டு திருப்பி 22,900 போயிட்டு அப்படியே அந்த சைடுக்குள்ளேயே வந்து சைடு வேஸ் ஆயிட்டு இருக்கு, சரிங்களா? சைடு வேஸ் தான் இன்னைக்கு ஃபார்ம் பண்ணிருக்கு. சைடு வேஸ் அப்படின்னா அக்குமுலேஷன் பேஸ் தான். ஏன்னா ஒரு சைடு வேஸ் ஃபார்ம் அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு சைடு வேஸ், அப்புறம் அப் ட்ரெண்டு, அப்படிதான் ப்ளஸ் போகும், ஓகேங்களா? ஸோ இங்க சைடு வேஸ்னால மார்க்கெட் இங்க இருந்து கீழே வரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அக்குமுலேஷன் நடந்திருக்கு, அவ்வளவுதான், சரிங்களா? ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கு ஒரு அக்குமுலேஷன் முடிச்சுட்டு மறுபடியும் அப் ட்ரெண்ட் தான் போகும், டவுன் ஆகாது, சரிங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ நிஃப்டியோடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 22,660 இன்னைக்கு வந்த லோ. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 23,100, அதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அக்குமுலேஷன் பேஸ் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஒரு சைடு வேஸ் தான் ஃபார்ம் பண்ணிருக்கு, பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை, சரிங்களா? பேங்க் நிஃப்டியுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 49,100, சரிங்களா? அது கீழே வந்தா 48,900, 49,000 வச்சுங்க. இந்த ரெமெண்ட் தான் அடுத்தடுத்த சப்போர்ட். அதுக்கு மேல போச்சுன்னா 49,600, அதுக்கு மேலனா 50,100. இதுதான் வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? மார்க்கெட் இப்போ எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 22,700 இன்னைக்கு மார்க்கெட் சார்ட் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா பாருங்க, இன்னைக்கு இந்த லெவல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 195 ரூபா டார்கெட் போயிட்டு திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, அந்த ப்ரீவியஸா வாங்கின 39 ரூபாய்க்கு வாங்கிட்டு மறுபடியும் மேல கொண்டு போயிட்டு திருப்பி அதே 39 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போயிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 22,800 பாத்தீங்கன்னா தெரியும், புட் ஆப்ஷன் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வாங்கிருக்காங்க, 37 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு திருப்பி 166, திருப்பி அதே 37, திருப்பி அதே 125, திருப்பியும் மார்க்கெட் அது வந்து பை பண்ணாம விட்டுட்டாங்க, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஃபர்தரா கீழே போயிட்டு இருக்கு. ப்ரீமியம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடும் கால் சைடும் பாத்தீங்கன்னா தெரியும் 39 ரூபா, 37 ரூபா, 100. ப்ரீமியம் ரொம்ப கம்மியா இருந்ததால இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டை ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, கால் சைடும் புட் சைடும் வாங்கி வாங்கி இங்கேயும் பாருங்க 39 ரூபா, அதே மாதிரி புட் சைடும் பாருங்க 37 ரூபா. ஸோ ப்ரீமியம் 37 ரூபா, 125 ரூபா ஹையஸ்ட் பிரைஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 37 ரூபா ஹையஸ்ட் பிரைஸ், 195 ரூபா. அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஹை பாத்தீங்கன்னா 140 ரூபா. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ப்ரீமியம் கம்மியா கிடைச்சதால கம்மியான பிரீமியத்துக்கு இவங்களும் வாங்கியிருக்கிறாங்க. புட் சைடு கால் சைடு ரெண்டு சைடுமே பிரீமியம் கம்மியா இருந்ததுனாலதான் நிஃப்டி இன்னைக்கு இந்த ஒரு சைடு வேஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு, தெரியுங்களா? கூட நின்று இருக்கு. ஏன்னா ரெண்டு சைடுமே பிரீமியம் கம்மியான பிரீமியம் காட்டி இவங்க சைடு போகும்போது அவங்க வாங்குறாங்க, இவங்க சைடு வந்தா இவங்க கால் சைடு வரும்போது இவங்க வாங்குறாங்க, மேல போனா புட் சைடு அவங்க வாங்குறாங்க, தெரியுங்க? மறுபடியும் கால் சைடு இவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் சைடு வேஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே பிரீமியம் கம்மியான பிரீமியம் 37 ரூபா 40 ரூபா தான். அந்த கம்மியான பிரீமியம் தான் ரெண்டு சைடு வாங்கியிருக்கிறாங்க. அதனாலதான் மார்க்கெட் இன்னைக்கு சைடு வேஸ், சரிங்களா? ரொம்ப கம்மியான பிரீமியம், ஆனா சைடு வேஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ஓபன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் 22,800 ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 13 ஜூனுக்கான ஓபன் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? அடுத்த வாரத்துக்கு. அது மட்டும் இல்லாம ஓபன் இன்ட்ரெஸ்ட் வேற 18 லட்சம் ஓபன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு, சரிங்களா? இங்கேயும் பாத்தீங்கன்னா 9 லட்சம், 13 லட்சம், இந்த பக்கம் பாரு 30 லட்சம். ஹையஸ்ட் ஓபனர்ஸ் 23,000. ஸோ மார்க்கெட் மேல போறதுக்கான சீன் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா தெரியும் கால் ரேட்டர்ஸ் பெருசா இன்ட்ரெஸ்டடா இல்ல. ஸோ அதனால இந்த லெவல பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஒழிய கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால 22,800 கால் ஆப்ஷனை பாத்திரலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு மார்க்கெட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை சப்போர்ட் எடுத்துட்டு கூட மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இல்ல, ஓகேங்களா? அப் ட்ரெண்ட். அதனால 22,800க்கான 22,800க்கான கால் ஆப்ஷன் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
தெரியுதுங்களா? மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். நான் நேத்தே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் நேத்தே சொல்லியிருந்தேன். அதனால கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. தெரியுதுங்களா? ரெசிஸ்டன்ஸ் எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். நமக்கு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் தான் தேவை. நேத்தே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் அப் ட்ரெண்ட், ஏன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. கீழே சப்போர்ட் எடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் அந்த சைடு தான் போகும் அப் ட்ரெண்ட். இது என்னைக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வருதோ அன்னைக்கு புடிச்சிட்டு மார்க்கெட் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 800க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் 213 ரூபா இன்னைக்கு லோ. 1 2 3 4 தடவை இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? ஸோ அதனால இது வந்து ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட்டாக இருக்கும். 213ன்றது ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட். மார்க்கெட் திருப்பி இங்க வந்துட்டு மேல போலாம். இதை பிரேக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா மேல போனாலும் அடுத்து 477 போகும். அந்த 326 ரூபா இன்னைக்கு வந்த ஹை. அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. 213லயே மேல போகும். இது கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 4 தடவை அந்த லெவலை வந்து டெஸ்ட் பண்ணதுனால இது ஸ்ட்ராங் லெவலா இருக்கும் கால் சைடு. ஓகேங்களா? இதுக்கு கீழே போனா வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் டவுன் தான் போகும். ஆனா மார்க்கெட் மேல போறதா இருக்கு. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வெறும் 18 லட்சம் கம்மியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 10 லட்சம் போடுச்சு. இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க முடியாது. புரிஞ்சுங்களா? நிப்டியை பொறுத்த வரைக்கும் 1 கோடி பக்கம்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரும். 80 லட்சம் 50 லட்சம் 1 கோடி பக்கம்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும் ப்ளஸ். ஏன்னா நேத்து இது பாத்தீங்கன்னா தெரியும் 6th ஜூனுக்கு காட்டுறேன் பாரு எவ்வளவு ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதுங்க 1 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 1.17 1.48 சரிங்க. 55 லட்சம் 70 லட்சம் 50 லட்சம் இந்த பக்கம் 1.18 இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதிகமா போடுவாங்க ப்ளஸ். அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்ல. தெரியுதுங்களா? வெறும் கம்மியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதனால இது ஈஸியா மேலதான் கொண்டு போவாங்க. ஈஸியா வந்து டேக் ஓவர் பண்ணி கொண்டு போயிருவாங்க. ஆனா இது கால் ஆப்ஷன் 22,800 கால் ஆப்ஷன் லெவல் அதுதான். அடுத்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 23,000 தான். ஓகேங்களா? ஸோ அதனால 23,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ப்ரீவியஸ் லோவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 242. ஓகேங்களா? ஸோ அந்த 242க்கும் கீழே போனா ஃபர்தரா கீழே போயிட்டு ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேல போகும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்க. 250 ரூபா பிரீமியம்ங்கிறது கொஞ்சம் மார்க்கெட் கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். இது அப்சைடு கிடையாது. ஏன்னா பிரீமியம் பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் என்ன இருக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. தெரியுங்களா? ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். அதனால நீங்க புடிச்சிட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? மார்க்கெட் அடுத்தடுத்த லெவலில் பிரேக் பண்ணி மேலதான் போகும். தெரிஞ்ச லெவலில் பிரேக் பண்ணிட்டு 23,000 தாண்டறத வாய்ப்பு அதிகம். டவுன் சைடு வரக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட் பண்ணிக்க. அடுத்து பேங்க் நிப்டியை பார்த்தலாம். பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். பேங்க் நிப்டி அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 9 லட்சம் 7 லட்சம் அவ்வளவுதான் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கம்மியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதால ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு 50,000 தான் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ங்கிறதுனால 49,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். புட் ஆப்ஷன் வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட். கண்டிப்பா மார்க்கெட் மேலதான் போகும். டவுன் சைடு கிடையாது. 49,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். 49,500க்கான கால் ஆப்ஷன் தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இதோட பிப் லெவல் காட்டுறேன் பாருங்க. இப்ப ஹைட் பாத்தீங்கன்னா தெரியும். அதோட பிப் பாத்தீங்கன்னா தெரியும் 396 இல்ல இந்த 400 தெரியும் 340. இந்த ரெண்டு லெவலும் 0.5 0.6 எடுங்க. இந்த ரெண்டு லெவல்ல ஏதோ ஒரு லெவல்ல மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 433 1 2 3 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. திருப்பி இந்த லெவல் 400 ரூபாங்க லெவல்ல திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால வாட்ச் பண்ணிக்கங்க. 49,500க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? மார்க்கெட் மேலதான் போகும். மார்க்கெட் டவுன் சைடு கிடையாது. அதனால வாட்ச் பண்ணிக்க. மார்க்கெட் மேலதான் போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த லெவல் 433 அதுக்கும் கீழே வந்தா 340. இந்த ரெண்டு லெவல்ல ஏதோ லெவல்ல பை பண்ணி மார்க்கெட் மேலதான் போகும். கீழே போகாது. ஓகேங்களா? நிப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 49,100. ஓகேங்களா? 49,500 கொடுத்து 49,000 இமிடியேட் சப்போர்ட். இங்க இருந்துட்டு மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா 49,000க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 49,000க்கான கால் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா தெரியும். அதுவும் 662 இல்ல 540 இந்த ரெண்டு லெவல்ல ஏதோ ஒரு லெவல்ல மார்க்கெட் திரும்பும். இந்த ஹையை டைரக்டா பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம். பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் 1000 வரைக்கும் போகும். 1000ஐயும் தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி வாட்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் கேப் அப்ல தான் போயிட்டு இந்த லெவலில் பிரேக் பண்றதா ட்ரை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பா நாளைக்கு பிரேக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அப் சைடு இருக்குது. டவுன் சைடு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? அதுக்கேத்த மாரி பார்த்துக்கங்க. அதுக்கேத்த மாரி ட்ரேட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.